சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலின் பின் நிற்கின்றது. அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது. வணக்கம் நேயர்களே, இன்று புதிய பாரதி தொலைக்காட்சி உழவே தலை நிகழ்ச்சியில் நாம் ஒரு வித்தியாசமான விவசாய நிகழ்ச்சிக்காக செல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புதிய பாரதி நிகழ்ச்சி நம்ம உசிலம்பட்டி பகுதியில் இருக்கிற விவசாய நிகழ்ச்சிகள், அதாவது முக்கியமாக விவசாயத்தில் சாதனை பண்ணுற விவசாயி, வித்தியாசமாக பண்ணுற விவசாயிகள், லாபகரமாகின்ற விவசாயிகள், இளைஞர்கள், இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஒளிப்பதிவு பண்ணி போட்டுட்ருக்கோம். இதை பார்க்குற மற்ற விவசாயிகளும் தொடர்ந்து எங்களை நல்ல நம்மளை சுற்றி, நம்ம உசிலம்பட்டி பகுதியை சுற்றியே சில நல்ல விவசாயம் பண்ணுறவங்க, லாபகரமாக பண்ணுறவங்களை நிறையா எங்களோட தொடர்பு பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான நபரை இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா, மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், வறட்சினால், பருவநிலை மாற்றங்கள்னால நிறைய விவசாயத்தில் ரொம்ப பாதிப்பு, 100 நாள் வேலையினால் நிறைய பாதிப்பு, வேலை பணியாளர்களால் பாதிப்பு, தண்ணீர்னால் பாதிப்பு, அதேமாதிரி விளைபொருளில் உற்பத்தி பண்ணுற பொருள் விலை இல்லாமல் நிறைய விவசாயிகள் இந்த வறட்சியிலையும் கூட பார்த்திங்கன்னா கீழே தக்காளியை தெருவில் கொட்டுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. இதில் அத்தனையும் தாண்டி ஒரு வித்தியாசமாக யோசித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது மாதிரி நம்ம பகுதியிலே ஒரு விவசாயியை கண்டுபிடிச்சோம். அவர் நம்மளோட தொடர்பு கொண்டார். இப்போ அவரை நோக்கி சொல்வோம், பாருங்கள் போகலாம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். இப்போ இந்த பசுமை குடில் வெள்ளரிக்காய் சாகுபடியை பற்றி நம்ம பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக இதை கட்டுமானத்தை ரெடி பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவட்டியை சேர்ந்த அசோக் அவங்க தம்பதிகள். அவங்க 2 பேர் இன்ஜினியர் தம்பதிகள். அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் பணி புரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயத்தை விடக்கூடாது, பாரம்பரிய விவசாயத்தை விடக்கூடாதுனால ஆனால் கட்டுப்படி ஆகலை. அதுக்காக இப்போ நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி லாபகரமாகவும் இருக்கணும், நவீன தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தணும், முன்மாதிரியாக இருக்குன்னு இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்ககிட்டே கேட்போம். அவர் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இடையில் அவங்க மனைவி இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களே வந்திருக்காங்க. அவங்ககிட்டே கேட்போம், ஏம்மா இந்த முதல்ல எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஐடியா முதல்ல யாருமா கொடுத்தது? ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் இது பண்ணார், முடிவு பண்ணார். சரி போய் நம்மளோட பாரம்பரியம் விவசாயம், அதை விட்டு இப்போ எல்லோரும் வெளியே போகிறாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஊரில் தண்ணி பற்றாக்குறை, நிலத்தடி நீர் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது விவசாயம். அதனால் நிறைய பேர் விட்டுட்டு வெளியில் போகிற நிலமை இருக்குது. அப்படின்ற சூழ்நிலையில் ஏன் அப்படி போகிறோம், அதுக்கு வேறு என்ன மாற்றுன்ற யோசிக்கிறப்ப தான் நிறைய பேர் இந்த பாலி க்ரீன் ஹவுஸ், இந்த பசுமை குடியில் நிறைய பேர் தொடங்கி நல்லபடியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு ஆன்சைட் நாங்கள் வெளிநாட்டில் 5 வருஷம் ஃப்ரான்ஸில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து அங்கே பார்க்குறப்ப நம்மளோட வெள்ளரி தான் அங்கே எல்லோரும் உபயோகித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அப்போ கேட்குறப்ப இது இந்தியாவிலேருந்து தான் வருது, அதுவும் சவுத் இந்தியாவிலேருந்து தான் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு நம்ம ஊர்லேருந்து வருது, ஆனால் நம்ம ஊரில் விவசாயம் அழிஞ்சு போயிட்டுருக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சரி அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்ற பார்க்குறப்ப தான் இதை பற்றி என் ஹஸ்பண்ட் வந்து நிறையா விசாரிக்க ஆரம்பித்தார் அங்கேருந்து. ஸோ நம்ம இந்தியாவுக்கு போகணும், இந்தியாவுக்கு போய் நம்ம விவசாயம் இது பண்ணோம், அதுவும் புதிய தொழில்நுட்பம் நிறைய யூஸ் பண்ணி தான் இது பண்ணுறோம் நம்ம. அதனால் வந்து இது கண்டிப்பாக இதில் நம்ம நல்லபடியாக செஞ்சு நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாரிக்கிறப்ப நம்ம ஊர் வெதருக்கும் இந்த கிளைமேட் எல்லாத்துக்குமே வந்து குக்கும்பர் நல்லபடியாக வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் அதில் முயற்சி செய்வோம்னு சொல்லி தான் இங்கே வந்து இந்த இதை ஆரம்பித்தோம் 2 பேரும். என் ஹஸ்பண்ட் வந்து அவர் தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் எஃபர்ட் போட்டு ஃபுல்லாக இது பண்ணார். இப்போ வந்து அவர் வந்து பெங்களூர் ஒர்க் பண்ணிவிட்டு வீக்கெண்ட் மட்டும் வர்றாரு. ஸோ அதுக்கிடையில் நான் மற்ற நாளில் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இதை மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் போட்டிருக்கீங்க, எவ்வளோ செலவாச்சு, எந்த மாதிரி இதை முதலீடு கட்டுமானத்தை ரெடி பண்ணிங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கம்மா. இது வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் 4000 சதுரடியில் இப்போ போட்டிருக்கோம் 1 ஏக்கரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா ஆகுது முதலீடு. அதில் வந்து மானியம் 50% நம்மளுக்கு மானியம் கொடுத்துட்றாங்க. ஸோ மீதியெல்லாம் நம்ம போட்டு இது பண்ணுறோம். இப்போ இந்த குக்குமரை பொறுத்த மட்டும், இந்த வெள்ளரியை பொறுத்த மட்டும் 140 நாள் இதோட லைஃப் ஸ்பேன். ஸோ இதுக்கு அந்த ஒரு கிராப் வந்து 140 நாள், நம்ம 160 நாள் வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். நம்ம எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஸோ நாங்கள் இப்போ வந்து இது எங்களோட 3rd கிராப்பு, 3வது தடவை அது போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் எவ்வளோ எடுத்தோன்னா 65 டன் எடுத்திருக்கோம் நாங்கள். ஸோ இதோட ரேட் இப்போ 20 ரூபான்னு ஆவரேஜ் நீங்கள் வச்சிங்கனாலும் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு 65 டன்னுன்றப்போ உங்களுக்கு 13 லட்ச ரூபா வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு இப்போ 2 கிராப்பாக போட்டிங்கன்னா 26 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு. அதில் வந்து இப்போ செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராப்புக்கே 6 to 7 லட்ச ரூபா ஆகும். ஸோ மீதி வந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 13 லட்சம் 14 லட்ச ரூபா இதில் நல்ல வருமானம் இருக்குது. என்னென்னா இதில் வந்து நம்மளோட உழைப்பும் நம்மளோட ஆர்வம் அக்கறை இருந்துச்சுன்னா இது யாருனாலும் பண்ணலாம். இதை இப்போ அந்த 40 லட்சம் ஆகும்னு சொன்னீங்களாம்மா, பகுதி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதில் நீங்கள் ரொக்கமாக பண்ணுறீங்களா இல்லை லோன் எடுத்தீங்களா? நாங்கள் ரெண்டுமே, ஏன்னா கையிலேருந்து பாதி போட்டிருக்கோம், பாதி லோன் எடுத்திருக்கோம். இதில் மானியம் வேறு எங்களுக்கு 50% வந்துருச்சு. ஆமாம், அதனால் இது கையிலேருந்து போட்டாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ கையிலேருந்து நான் எல்லாராலையும் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் போட முடியாது. நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ இருக்குது நம்ம கவர்மெண்ட்டில், நிறையா நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நல்லா ஃபுல்லாக அது என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு போய் அவங்கவுங்க ஏரியாவுக்கு எப்படி எப்படி ஸ்கீம்ஸ் இருக்குது என்னென்னு போய் அங்கே விசாரிக்கணும். மக்கள் இப்போ தெரியாதவங்க வந்து அங்கே போய் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது, என்ன விதமாக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுறாங்களா? ஆமாம், அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இப்போ 50% நம்மளுக்கு வருதுன்றப்போ ஒரு விவசாயியாக நம்ம உள்ளே வந்து நம்ம எடுக்க போகிறப்ப இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அவங்க பண்ணுறாங்கன்ற ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்கும். அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ மானியம் வருதுன்றப்ப நம்ம அந்த தைரியத்தில் உள்ளே வந்து நம்ம செய்ய முன்னே வருவோம். அது வந்து ரொம்ப மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிழல்குடியில் வந்து குடமிளகா, இந்த கொடைக்கானலில் மலைத்தோட்ட மலர்லாம் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் இந்த வெள்ளரியை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. இது வந்து எல்லாரும் நினச்சிக்கிறது இதில் ஒரு விஷயம் என்னென்னா இது விஷ வெள்ளரின்னு நினைக்கிறாங்க. இது விஷ வெள்ளரி கிடையாது. எல்லாருக்கும் வந்தோடனே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இது விஷ வெள்ளரின்னு. இது விஷ வெள்ளரி கிடையாது. இது பேரே வந்து யூரோப்பியன் குக்கும்பர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இதை வந்து யூரோப்புக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கும் தான் இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இது விஷ வெள்ளரி கிடையாது, அது வேறு, இது வேறு கேட்டகரி. இதை வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா சாலடு, அதாவது ஃபுல்லாக எல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் போட்டு வெளிநாடு அதை சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம ஊர்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் குக்கும்பர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறையா நம்ம மக்களும் சாப்பிட்றதுக்கு இப்போ முன் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா சாப்பிட்டா பழகிட்டாங்க இப்போது. அதனால் வந்து இந்த இது வந்து ரொம்ப 90% ஆஃப் வாட்டர் கண்டென்ட், அதாவது 90% நீர்ச்சத்து இதில் இருக்குது. அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது விஷ வெள்ளரி கிடையாது, இது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு காய் தான் இது. இந்த பசுமைக்குடியில் வந்து 40 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்க, ஒரு அதிகமான செலவு பண்ணது. ஒரே கிராப்பே போட்டால் ஒரு மார்க்கெட்டில் விலை குறைஞ்சி போச்சுன்னா திரும்ப மாற்று பயிருக்கு என்ன யோசனைமா? அதுக்கும் நாங்கள் இப்போ அடுத்த தடவைலாம் போடுறப்ப என்ன பண்ண போகிறோன்னா கேப்சிகம் போட்டு பார்க்க போகிறோம். அதாவது எங்களுக்கு எப்படி வருது எல்லாமே போடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒசூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஜெர்ப்ரா போடுறாங்க. ஜெர்ப்ரா ஃப்ளார் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எதுக்கு போகும்னா பொக்கேட் செய்கிறதுக்கு போகும். வெளிநாடுகளுக்கு அது நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது நம்ம ஊரில் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சி வந்தோம். பட் நம்மளோட சாயில், நம்ம வெதரு இதெல்லாம் வந்து அதுக்கு இன்னும் சூட் ஆகலை. ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அங்கே கம்பேர் பண்ணுறப்ப. அதனால் நாங்கள் ஜெர்ப்ரா விட்டுட்டு இது வந்தோம். ஆனால் நிறைய பேர் தக்காளி போடுறாங்க உள்ளே. ஏன் வாழை மரமே இப்போலாம் போடுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழை மரமே, வாழைக்கண்டே உள்ளே போடுறது இது பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க ட்ரை பண்ணி எப்படி சக்ஸஸ் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம போட்டு நம்ம கொண்டுட்டு வரலாம் இந்த பசுமை குடிலுக்குள்ளே.
இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து இன்ஜினியர்ஸாக இருந்திருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு சம்பளம் இருந்துச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஒரு இளைஞர் வந்து இந்த பகுதி இளைஞர் வந்து நான் புது மாதிரியாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மானியம் வரும். அவன் கொள்முதல் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறை கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப அப்போ ஒன்றுமே இல்லாமல் கஷ்டமாக இருக்குது எனக்கு இது பண்ணால் பேங்க் லோனு தான் அதுக்கு. இப்போ நம்மளுக்கு இப்போ நிலத்தை வந்து அவங்களுக்கு ஈடாக காட்டி நம்மளுக்கு வந்து பேங்க்கில் லோன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மானியத்தையும் யூஸ் பண்ணி இவங்க பண்ணிக்கிறலாம். இதில் என்னென்னா இப்போ 1 ஏக்கர் இப்போ 40 லட்ச ரூபா செலவாகுதுன்றப்ப நம்மளுக்கு அரை ஏக்கராவோ இல்லை 1/4 ஏக்கராவோ போடலாம். இப்போ நான் வந்து இன்னொன்று என்னென்னா எனக்கு 1 ஏக்கரில் வர்ற அந்த லாபமும் 1/4 ஏக்கரில் வர லாபம் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. ஏன்னா அதுக்கேற்ற செலவுகளும் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே அந்த 1 ஏக்கரை ஆரம்பிக்காமல் 1/4 ஏக்கரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது அரை ஏக்கராவோ 1 ஏக்கராவோ கொண்டுட்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது 1 ஏக்கரை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த மாதிரி செஞ்சு அவங்க வரலாம். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய நிலம் இருக்குது, இதில் நீங்கள் நிறைய அனுமதிச்சிட்டீங்க. இதுக்கடுத்து இதை வேறு ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணத்தான் போகிறோம். இன்னும் ஒரு 3 மாதத்தில் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அரை ஏக்கராக போட போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது 1 ஏக்கருன்றப்ப. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்து, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடியை கரெக்டாக வேறு இன்னும் நோய் வருதா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்றதை வந்து நம்ம 1 ஏக்கரை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்து அதை அனலைஸ் பண்ணுறத விட அரை ஏக்கராக போட்டால் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று வேலைக்கும் ஆட்களும் நமக்கு ஈஸியாக கிடப்பாங்க அரை ஏக்கரில் இது பண்ணுறப்ப. இது ஒரு இப்போ சப்போஸ் வந்து 140 நாளில் இது ஒரு 60 நாள். ஏன்னா செடி வந்து முதல் நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் வந்து காய் எடுக்க முடியாது. 41வது நாள் 36லேருந்து 42வது நாள் அது நம்மளோட வளர்ச்சியை பொறுத்து. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப அந்த 40 நாள் 42 நாள் வர்றப்ப நம்ம காய் ஃபஸ்ட் பிக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த சமயத்தில் இப்போ 2ஆக பிரிச்சுருக்கிறோன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 100 நாளுக்குள்ளே முடிச்சுட்டு இருக்கப்ப அடுத்த இன்னொரு இதில் வந்து வேலையாட்களையும் நம்மளை ஈஸியாக இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி வேலைகளும் நம்மளுக்கு ஈஸியாக போகும். அதனால் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அரை ஏக்கராகவும் போட்டு பண்ணலான்னு தான் அடுத்த பிளான் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி, விவசாயி, விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி, விவசாயி. இப்போ வந்து இதில் வெள்ளரிக்காய் சாகுபடி பண்ணியிருக்கீங்க. நம்ம தரையில் வெள்ளரிக்காய் சாகுபடி பண்ணுறதுக்கும் இங்கே இதுக்கு என்ன வித்தியாசம்? உள்ளே நம்ம இந்த பாலி ஹவுஸ் போட்டு பண்ணுறீங்களா, நம்ம அது பண்ணுறதுனால அதிக ஈல்டு வருது. இதில் அதிக ஈல்டு வர்றதுனால நம்ம உள்ள மழை பெஞ்சாலும் இந்த செடி பாதிப்பு வரும். மழை அதுக்கு தான் இந்த பாலி ஹவுஸ் போட்டிருக்கோம். அப்போ இந்த வந்து வெள்ளரிக்காய் வந்து வேறு ரகம் அது? ஆமாம், இது வேறு ரகம். இது மழை இதுக்கும் ஒத்து வராது, மழை வந்து இதுக்கு சேராது. நம்ம இது போட்டு பண்ணுறதுனால நம்ம ஹீட் அதிகமாக உள்ள ஹீட் அதிகமாக வந்தால் தான் நம்ம ஈல்டு அதிகமாக எடுக்க முடியும். இந்த இவ்வளோ வெள்ளரிக்காய் உற்பத்தி பண்ணுறீங்க, இதெல்லாம் எங்கே விற்பனை பண்ணுது? இது மார்க்கெட்டு தான், ஒட்டாஞ்சத்திரம் மார்க்கெட்டு தான் போகுது. அப்புறம் ரெகுலர் விலையா இல்லாட்டி ஒப்பந்த விலை? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஏற்றி விடுவோம். அங்கே ஒரு விலை பல விலை விற்கும். அன்றடிக்கும் டெய்லி மார்க்கெட்டு மாதிரி இல்லை விலை கூடுதல் குறையில் இந்த மாதிரி எதுவும்? அதெல்லாம் நடக்கும். விலை கூடுதல் குறையில் அது நடக்கத்தான் செய்யுது. டெய்லி ஒரே விலையில் வராது.
இப்போ வந்து நம்ம ரெகுலரா செய்யற விவசாயத்துக்கு போக வித்தியாசமா பண்ணி இதுக்கு என்ன வித்தியாசம்? இதனால நம்மளுக்கு வேலை ரொம்ப தண்ணி நம்ம சிக்கனமா செலவழிக்கிறோம். நம்ம தண்ணி ரொம்ப வறட்சியில தண்ணி இல்லாத காலத்துல விட்டுனா செடி செடிக்கு தான் போய் தண்ணி விழுகும். அனாவசியமா தண்ணி போகாது. அதனால தண்ணிக்கு பெரிய விஷயம் தண்ணி பற்றாக்குறை. தண்ணினாலதான் இப்படி ட்ரிப்பு போட்டு பண்றோம். உரம் பூரா அதுலயே நம்ம ட்ரிப்ல தான் உரம் அங்கே தனித்தனி நாலு தேவை பிரிச்சு அனுப்புறோம். உரத்தை டயத்தை பிரிச்சு அனுப்பிச்சிருக்கோம். இந்த உரம் மருந்து எல்லாமே இங்கே எளிதில் கிடைக்குதா உங்களுக்கு? உரம் மருந்தெல்லாம் நம்ம கடையில் போய் வாங்கிக்கிடுவோம். இங்கே உள்ளூர்லேயே கிடைக்குது. நம்ம மருந்து வந்துட்டு 5 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். ட்ரெயில் உரம் வந்து 4 டைம் ட்ரெயில் விட்டாகணும். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வெறும் தண்ணி ஊட்டுவோம். பாக்கி 5-7 நாளுமே 6 நாளுமே தண்ணி உரம் விட்டாகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னசாமி வந்து இந்த கட்டுமானத்தில் ஆரம்பத்துலேருந்து இங்கே பணிபுரிகிறாரு. நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் புதுசாக இருக்கும் இந்த சேர்நெட்டில் வெள்ளரிக்காய் வர வைக்கிறது. இங்கே வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் அடிப்படையிலேருந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க, என்ன செஞ்சுக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் தெளிவாக. ஃபஸ்ட்டு சேர்நெட்டு போட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து மண்ணை வந்து க்ரோத் பண்ணுறோம். இதோடைய எஃபெக்ட் இப்போ இருக்குன்னு பார்க்குறோம். அப்புறம் வந்து சேர்நெட்டு போட்ட பின்னாடி எரு ஃபஸ்ட்டு வந்து உழுகுறோம். 3 தடவை க்ரோத் பண்ணுறோம். மண்ணை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் வந்து எருவை பண்ணிட்டு திருப்பி வந்து பாத்தி போகிறோம். 3 அடிக்கு ஒரு பாத்தியை போகிறோம். பாத்தியை போட்டு அதுக்கு மேலே சொட்டு நீர் வயரை போட்டு முதல்ல செக் பண்ணுறோம். தண்ணி இவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம நடவு செய்யும் போது அதோட சீடை கொண்டு வந்து வெளியே வந்து ஒரு காக்காப்பத்தி எண்ணெய் ஒன்று இருக்குது. அதை வந்து அவிச்சு அதை பாக்கெட்டில் வச்சு அது பல கெமிக்கலோடைய போட்டு அதை எல்லாம் டிசீஸ் வந்து ரிமூவ் பண்ணுறோம். அந்த டிசீஸை ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்து அந்த பாக்கெட்டில் ஒரு கப்பில் போட்டு விதையை நட்டுட்டு 1 வாரம் வெளியே இருந்தோடனே அது வந்து ஒரு 4 நாளுக்குள்ளே 5 நாளுக்குள்ளே அதோடைய டெவலப்மெண்ட் தெரிஞ்சிடும். அதோடைய விதை வந்து நல்லா டெவலப் ஆயிடுது. 2 இலை 3 இலை வெட்டுறது. குறைஞ்ச ஒரு 2-3 இலை வெட்ட பின்னாடி தான் எடுத்துக்கு சேர்நெட்டு உள்ளே செட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது நடை செய்யும் போது வந்து ஃபஸ்ட்டு சொட்டு நீரை பாய்ச்சிரும். ஃபுல்லாகவே பாய்ச்சிட்டு அப்புறம் ஓட்டையை போட்டு அந்த கப்பை நட்டு ஒரு 3-4 நாளைக்கு போதிய நீரை மட்டும் அனுப்புகிறோம் செடிக்கு. அந்தளவுக்கு அந்த போதிய அளவு நீர் போனால் தான் அது செடி வந்து குரோத்தான் டெவலப் ஆகும். டெவலப் பண்ணோடனே அப்புறம் போக டெவலப் ஆக கொஞ்சம் தண்ணியை கூட்டலாம். நிமிஷத்தை கூட்டும் போதில் வந்து என்ன செய்யும், செடி ஒரு நாளைக்கு கொஞ்சம் வளர்ச்சி ஏற்பட்டுரும். அப்புறம் தண்ணி கூட்டி அப்போ உரம் கொடுக்குறோம். ஒரு 20 டேஸ்க்கு அடுத்து கொஞ்சம் லைஸாக ஒரு இது உரத்தை கொடுப்போம் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிறது. அப்புறம் இந்த கொடி வளரும்ல, அந்த கொடியெல்லாம் வந்து இந்த வலை மாதிரி போட்டுருவீங்க, அதில் கட்டி விடுவீங்களா? அதான் ஏறிக்கிறோமா? இல்லை, கட்டி விடணும். ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு 30 டேஸ் கழித்து கொடி ஏறும் போது வந்து கொடி வந்து அந்த வலையில் வந்து போகிற போதில் வந்து உள்ளே பின்னி விட்ட மாதிரி கொடி நேராக போகும். போனால் தான் அதோட இது வந்து நல்லா பக்கத்தில் சிம்படுத்து லேசாக கட் பண்ணி வரணும். அப்போ எத்தனை நாள் காய்க்க ஆரம்பிக்கும்? காய் 40-45 நாளுக்குள்ள 6 மணி காய எடுத்துரும். இந்த பயிருடைய மொத்த நாள் எவ்வளவு? 120 நாள் வந்துடும். 160 நாள் 160. அப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை காய் பறிப்பீங்க? 45 நாள் கழிச்சு காய் பறியுது. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை காய் பறிப்பீங்க? 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு காயை பொறுத்து, ஈல்டை பொறுத்து. ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து 1 நாள் விட்டு எடுத்துருவோம் நாங்கள். இதனால் நல்லா இருந்தது. இப்போ இந்த காய் வந்து மேலே போயிட்டு இருக்கு. இப்போ கை கட்டினதை பறிச்சதை பார்த்தோம். மேலே போனால் என்ன பண்ணுவீங்க? அது ஏணியை பயன்படுத்தி பிடிங்க. ஏணியை பயன்படுத்தி பிடிங்க. எல்லாமே பழையிருக்கும் எல்லாமே. அப்போ இந்த கொடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் மேலே போயிடுச்சு. திரும்ப வரும்போது என்ன பண்ணுற? எக்ஸ்ட்ரா வளர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா வந்து இந்த மேலே கொடி ஏறினோடனே திருப்பி கீழே வரும்போது திருப்பி அதுக்கு மேலே எப்படி ஏற்றுணுமோ வளைச்சி விட்டோமோ அதேமாதிரி கீழே வளைச்சி வந்தது கீழே கரெக்டாக வரும் கொடி. வந்தால் தான் காய் வந்து நிகழமாக கீழே வரும். கோணம் இல்லாமல் காய் தரமாக சீக்கிரம் வரும். அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஏறி வந்தால் ஈல்டு நிறையா கொடுக்கும். நம்ம குரோத்து பண்ணி சரி வந்து அது டிசீஸ் பரவாயில்ல வாய்ப்பு கிடையாது. இது வந்து அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா சேர்நெட்டு போட்டிருக்கோம், பூச்சி தொந்தரவு குறையாக வரும். ஆனால் சில நோய்கள் வரலாம்ல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கான மருந்து அடிச்சிடும்ல. மருந்து ஆக்சுவலாக வந்து வெளியே வந்து அதிகமாக கிராப் யார் செய்யாமல் இருந்தாங்களாங்க நமக்கு பூச்சி வெள்ளம் வராது, சான்ஸ் இல்லை. வெளியே வந்து சேர்நெட்டுக்கு அடுத்து வந்து வேலை செஞ்சாங்க, அந்த காட்டு வெள்ளாமை மானவயிறு பயிர் செஞ்சுருந்தாங்களாங்க. அதனால டிசீஸ் உள்ள வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு வார தாக்குறதுக்காக நம்ம மருந்து அடித்து அதை ரிமூவ் பண்ணுறோம் அந்த டிசீஸ்.
இப்போ வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த பசுமை குடில் சாகுபடி பண்ணுறவரோட அண்ணன் வந்திருக்காரு. ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாரம்பரிய சாகுபடி தான் பண்ணுவீங்க, ரெகுலராக பருத்தி நெல் இது பண்ணுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக என்னமோ குடில் வச்சுருக்காங்க, பந்தல் போட்டு காய்கறிலாம் வச்சுருக்காங்க. இப்படி பண்ணும்போது ஊர் ஆளுங்க என்ன சொன்னாங்க உங்களை ஃபஸ்ட்டில் அவங்க வந்து ஃபஸ்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது என்ன ஒரு மாதிரி செய்கிறாங்க, இது என்ன விவசாயமா, இது வேறு எதுவும் மற்றது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது இல்லை, இது விவசாயம் உள்ள பூச்செடி இது வைக்கிறது தான், ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறேன், 10 பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது அப்போ என்ன சொன்னாங்க, மற்ற ஆளுங்க என்னமோ இது வித்தியாசமாக செய்கிறீங்களே, இது ஒரு விவசாயமாக தெரியலையே, இது எப்படியோ பண்ணுறீங்களே அப்படின்னாங்க. இல்லைங்க, நாங்கள் விவசாயம் தான் ஃபஸ்ட்டில் பூச்செடி இது நல்லாம்ன்ற ஒரு முயற்சி பண்ணது. அடுத்து இந்த வெள்ளரி கொஞ்சம் லாபம் கொடுக்கமே இந்த வெள்ளரி பண்ண தொடங்கிட்டோம். அப்போ இதில் லாபம் இருக்குல்ல, வேலை அதிகம் தான் இருந்தாலும் நுணுக்கமாக அந்த தண்ணி தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம். தண்ணி சிக்கனமாக பண்ணுறீங்க, விலையும் ஓரளவு கிடைக்குது. இப்போ இதோட எத்தனாவது கிராப் எடுத்துருக்கீங்க இந்த குடியில் போட்ட? இதோட ஒரு 4 எடுத்துருக்கு. இது 4 எடுத்துருக்கு. இதே தான் பண்ணிக்கிருக்கேன், மற்றது பண்ணல. இதே வெள்ளரியே பண்ணிக்கே இருக்கேன். இதில் ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்க போய் தான் இதை பண்ணிக்கே இருக்கேன். இப்போங்க முதல்ல வந்து சேர்ந்து உழுகலாம், இப்போ நெட்டு போட்ட பிறகு உழுக முடியாது, திரும்ப இதை பண்ணுவேன்னு சொல்லிடுறீங்க. அப்போ லைனை மாற்றி போடுவீங்களா இல்லை ஒரே லைன்லேயே அது வரலாமா? இல்லை, ஒரே லைன் தான். ஆனால் பூரா எடுத்துருவோம், சொட்டு நீர் எடுத்துருவோம், வலையை எடுத்து மேலே சுருட்டிடுவோம். மற்றது எல்லாமே இது வந்துட்டு தான் உழவே உள்ளே ஓட்டுவோம். உள்ள டிராக்டரு எல்லாமே உழவு அடிக்கிறது எல்லாம் உள்ளது வண்டியே தான். அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து கிராப் எடுத்துகிட்டு ஒதுங்க வச்சுட்டு மறுபடியும் மண்ணை மேம்படுத்தி பண்ணுறீங்க? ஆமாம், பூராமே ஒரு தடவை எடுத்துட்டோம்னா அடுத்து பூரா எடுத்துருவோம். எடுத்துட்டு பழைய வெடிக்க, உழவு அடிக்க, எருவடிக்க எல்லா வேலையும் மண் கொடுக்குறா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மண் செவல் கொடுக்கணும், இதுன்னு எல்லாமே அதை செஞ்சுருவோம். செஞ்சுட்டு பழைய வெடிக்கத்தானே அதை அங்கேருந்து கண்டு எடுத்து உள்ளே நட்டுறது தான். இல்லைப்பா, நம்ம செட்டு போட்டுட்டோம் அப்படின்னுக்காக பண்ணுறீங்களா, உண்மையிலே லாபகரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஓரளவுக்கு லாபம் கிடைப்பு தானே இதை செய்கிறோம். நஷ்டம் இருந்தால் நம்ம இதை செய்ய முடியாதுல்ல, இதே இதை போட முடியாதுல்ல. கொஞ்சம் ஒரு லாபம் ஒரு அளவுக்கு நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் சிக்கல் கொஞ்சம் கண்டிக்கிறோம், மருந்துகள் இந்த அப்படி இது போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கு அதிகமாக இல்லாமல் ஒரு அளவுக்கு பண்ணிக்கே இருக்கும். அப்போ வருங்காலத்தில் வந்து படித்த இளைஞர்கள் வந்து உள்ள இந்த மாதிரி இது வரணும்னா இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினேன். இதே மாதிரி பண்ணால் லாபம் தான், ஆனால் அதிக செலவு அதிகமாகும். இந்த செட்டு போடுறா இருந்தால் இது எப்படியும் 60-70 ரூபா வரும். அதுதான் நம்ம கஷ்டம், ஒரு இல்லாதது அதை செய்ய முடியாது. 70 ரூபா லட்சமா 1000? 70 லட்சம். இப்போ இதுக்கு வந்து மானியம் கொடுத்துருப்பாங்கல்ல? மானியம் தள்ளுபடியும் வரும், மானியம் வருதுல்ல. லோன் போட்டு தான் பண்ணுறது, இருந்தாலும் அதுலேயும் லாபம் இருக்குல்ல. அப்போ மற்ற விவசாயத்துக்காக இந்த வறட்சினால இந்த மாதிரி மாற்று விவசாயத்து போனால் தப்பிக்க முடியும். ஆமாம், இப்படி விவசாயம் பார்த்தா தான் முன்னேற முடியும். இல்லைன்னா எந்த ஒரு விவசாயத்தில் லாபம் கிடையாது, வெளி விவசாயத்துக்கு நம்மளுக்கு லாபம் கிடையாது. இப்படி செட்டு போட்டு அமைச்சோம்னா நல்ல ஒரு லாபம் தான், ஏதோ ஒரு நஷ்டம்லாம் போகலாம். இப்போங்க இப்போ இதில் வெள்ளரிக்காய் போட்டிருக்கீங்க, விலை வந்து நிர்ணயமான விலை கிடையாது. ஒருவேளை இந்த வெள்ளரிக்காவை விட மனசு வந்துச்சுன்னா இதே குடியில் வந்து வேறு என்ன சாகுபடி பண்ணலாம்? இப்போ இதே வெள்ளரியத்தை வச்சுக்கிறோம். இதில் அதிக லாபம் இல்லைன்னா நாங்கள் மற்ற விவசாயத்துக்கு அடுத்து ஏற்பாடு படுத்தணும். இப்போ இதில் வந்து நெட்டு வந்து ஒரே லைனில் போதில் இந்த வெள்ளரி போக இங்கிட்டு அடுத்து வெங்காயம் நட்டு பார்க்கலாம்ன்ற ஒரு முடிவில் இருக்குது. சைடில் வெங்காயம் இது அது 90 நாள்லேயே வந்துடுதுல்ல வெங்காயமும். அப்போ இது 160 நாள் இந்த வெங்காயத்தையும் கூட எடுத்துடலாம்ன்ற ஒரு முயற்சியில் இருக்குது. நீ நட்டு பார்க்கல, நட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்துங்க, இப்போ நம்ம பகுதி வெள்ளரிக்காயில் சாதாரண போடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் மாறுபட்ட வெள்ளரிக்காய், ஹைப்ரிட் வெள்ளரிக்காயை போட்டு வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு வேளை இது மாற்றிட்டா இது வேலை இந்த விவசாயம் குறையுதுன்னா இந்த குடமிளகா சொல்கிறாங்க, அப்புறம் மலையில் வாழ்கிற பூக்கள் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிடுறீங்களா? ஃபஸ்ட்டில் வந்து குடமிளகா இது நடுவு தான் ஏற்பாடு படுத்துனது. அடுத்து இது அதிக லாபம் கொடுக்குன்ற ஒரு இதாக இருக்கு வந்து இந்த இதை நாங்கள் தொடங்குகிறோம். குடமிளகா இந்த பூச்செடி இது வைக்கலாம்னு ஒரு முயற்சியில் தான் செட்டு போட்டது. அடுத்து அதை இது வேணால் இதை ஒரு லாபத்தை பார்த்துக்குருவோம்ன்றதில் வைக்கிற போது இது ஒரு அளவுக்கு கொடுக்குற போது இது மீண்டும் செஞ்சுக்கே இருக்கும். இப்போ 4 ட்ரிப்பு செஞ்சுருக்கு. நீ அடுத்து எப்படின்னா இதே தான் வரும். விலை ரொம்ப இதாகனாத்தான் டல்லாகனாத்தான் நம்ம அதை குறைக்கலாம். குடமிளகா இன்ன வரைக்கும் வைக்கலை, ஆனால் முயற்சி பண்ணி பார்ப்போம். அடுத்து இன்னும் ஒரு செட்டு போட போகிறேன். அந்த செட்டில் வந்து வேணும்னா சில இதை மாற்றிக்கலாம்னு போட்டு நிற்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, உரம் மருந்துலாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ உள்ளூர் ஆளுகளை வச்சே பார்த்துறீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டில் வந்து எங்களுக்கு தெரியாது, இது உள்ள இது எப்படி செய்யணுன்றது தெரியாது. அது ஃபஸ்ட்லேயே அவங்க ஒசூர் இருந்து அவங்களே வந்து வேலையை காட்டி இந்த மாதிரி தான் செய்யணும், இந்த மாதிரி பண்ணணும்னு அவங்க ஒரு தடவை வந்து சொல்லிட்டு போனது தான். ஒரு வருஷம் எங்களுக்கு சரியாக அந்த ஒரு வெள்ளாமல் சரியாக எங்களுக்கு எடுக்க முடியல. ரொம்ப இதாக தான் எடுத்தோம், அதிக லாபத்துக்கு எடுக்க முடியல. அப்போ 2வது போகும்போது நாங்கள் வேலையை பழகிக்கிட்டோம், உள்ள பழக்க வழக்கம் தெரிஞ்சுக்கிடுச்சு. நம்ம இப்படித்தான் செய்யணும், அந்த மருந்து எவ்வளவு அடிக்கணும் என்னன்றதை நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுக்கும்போதே கரெக்டாக நாங்கள் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்கய்யா, நம்ம பகுதி வந்து வறட்சி, விவசாயத்தில் கட்டுப்படி ஆகலைன்றாங்க. நீங்கள் நல்லா பண்ணிடுறீங்க. நம்ம பகுதி விவசாயிகளுக்கு இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்கிறோம்னா, இது வந்து அதிக செலவு போட்டு நம்ம செய்யணும், அதே போட்டு நம்ம செஞ்சோம்னா இது லாபம்தான். ஆனால் இவ்வளவு தேவையில்லை, 10 ஏக்கர் 5 ஏக்கர் விவசாயம் பண்ண தேவையில்லை. 1.5 ஏக்கர் 60 சென்ட் 50 சென்ட் வச்சாலும் கூட அதை ஒரு அளவுக்கு அந்த ஒரு குடும்பத்துக்கு சரி பண்ணலாம். இது வந்து நம்ம அதிகமாக இன்றைக்கி 1 ஏக்கர் போட்டிருக்குது. 1 ஏக்கர்ன்ற போது நம்மளுக்கு அதிக செலவு தான் வரும். ஆனால் நம்ம கையிலிருந்து பணம் இருக்கணும், கொஞ்சம் பேங்கிலிருந்து நம்ம லோன் போட்டு வாங்கணும். அப்புறம் இருந்தால் செய்யக்கூடிய தொழில் தெரிஞ்சிட்டாங்கன்னா நல்ல இது லாபம் தான். ரொம்ப நன்றிங்க, நல்லா சொன்னீங்க. சும்மா சொல்றப்பா, ஒரு பிள்ளைவா சாம ஓடி அங்கே வேலை முடிய போகுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பம், புது ரகம். நம்ம பாரம்பரிய விவசாயம் பண்ண ஊரை சேர்ந்தவங்க இந்த மாதிரி விவசாயத்துக்கெல்லாம் வந்து ஆரம்பத்தில் யாராவது உதவி செய்யணும், அதை ஒரு பயிருக்கு அது உதவி செய்வாங்களா? யாரும் உதவி செய்வாங்கன்னா நிறைய கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க, சிலரோட உதவி நாங்களும் இப்போ இந்த மாதிரி நிறைய பாலியோஸ் போட்டிருக்கவங்க, இதுக்கு கன்சல்டன்ட் இருக்கவங்க நிறைய பேரோட உதவியும் நாங்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் இன்னொன்று என்னென்னா வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. இதில் வந்து நாங்கள் அதாவது இயற்கை உரமும் நாங்கள் நிறையா யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா எல்லாமே வந்து மாட்டுச்சாணி, மாட்டு எருவு, மாட்டை எருவை சாணியை வந்து காய வச்சு எருவா, அது மாட்டோட கோமியம், இது அப்புறம் முருங்கை இலை, அதுக்கப்புறம் கேஷியா லீஃப், அதாவது எல்லா இலையும் அரைச்சி இந்த மாட்டு எருவில் வந்து கலந்து நாங்கள் அதை வந்து கரெக்டாக ஒரு நம்ம செடி வச்சு அதை வந்து போடுறப்ப, அதாவது ஒரு 20வது நாளை போல், ஒரு 10-15வது நாளை போல் நாங்கள் அதை ஃபுல்லாக போடுறோம். ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை உரத்தை மட்டுமே நம்பியும் இருக்க முடியல. ஏன்னா ஃபெர்டிலைசர்ஸ் இப்போ நம்ம மண்ணே நம்ம சொல்லப்போனால் நிறைய உரங்களை போட்டு நம்ம நிறைய கெடுத்துட்டோம், நம்ம மண் வளத்தையே நம்ம குறைச்சிட்டோம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஃபுல்லாக போக முடியலனாவும் கொஞ்சமாவது அதில் போவோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பயோ இதுலேயும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதையும் சேர்ந்து பண்ணுறோம். ஆனால் முயற்சி செய்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் நம்ம மண்ணோட வளம். ஏன்னா மண் வளம் போச்சுன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராப்பு போகிறப்ப அதோட ஈல்டு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அதுவே எவ்வளோ தான் அந்த மண்ணும் அதுவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அடுத்தது என்ன செய்வோம்னா கிராப் ரொட்டேஷன், அதாவது நடுவில் கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுத்து வேறு ஏதாவது, இப்போ அதுக்கு கிராப் ரொட்டேஷன்னா இப்போ மாட்டு செவந்தி இருக்கு இல்லையா, அதை போட்டு அதை வளர விட்டு அந்த ஒரு மாற்றத்துக்கு அதை ஒரு மாதம் இதெல்லாம் வளர்த்து அதுக்கப்புறம் திரும்ப வர வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விதத்தையும் இதை கடைப்பிடிச்சு போக வேண்டியது தான் இருக்குது இந்த இதுக்குள்ளே. அதாவது மண்ணை ஒரே பயிர் செய்யும்போது மண்ணுடைய தன்மை கெட்டு போகுன்றதுக்காக மாற்று பயிரையும் செஞ்சுட்டு நம்ம திரும்ப வேறு மாதிரி இருக்குங்க. ஆமாம், அதுக்கு தான் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம குக்கும்பருக்கே போகாமல் இப்போ கேப்சிகம் போடலாம். இப்போ கேப்சிகம்னு பார்த்தீங்கன்னா 10 மாத கிராப்பு. ஸோ அது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். இது வந்து 140 நாள்ன்றப்ப நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கனால, ப்ளஸ் நம்மளோட ஊர் பக்கம் எது நம்ம மண்ணுக்கு செட் ஆகுது, சரியாக வருது அப்படின்றதுக்காக நம்ம அதை செஞ்சிட்ருக்கோம். பட் நாங்கள் அடுத்தும் கேப்சிகம் மற்ற எதுவும் நாங்கள் அடுத்து ட்ரை பண்ண தான் போகிறோம். இப்போ இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும். அப்போ நிறைய பரவலாக போட ஆரம்பித்தாங்கன்னா விலை குறைய வாய்ப்பு இருக்காமா? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ வந்து நம்ம போட்டு அனுப்புகிற மொத்த காய் வந்து இப்போ மகசூல் கம்மியாகுதுன்றதை விட தேவைகள் அதிகமாக இருக்குது. அது குறைஞ்சிலாம் கிடையாது, எல்லாருக்கும் தேவை இருக்குது. இப்போ ஒரு சில நாடுகளில் மட்டும் இது பண்ணுறது. இப்போ அதான் சொல்கிறேனே, முன்னாடி வெளிநாடுகளில் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தது, இப்போ வந்து நம்ம ஊர்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மதுரையில் மட்டுமே எல்லாம் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா இப்போ போட்டிருக்க பாலி ஹவுஸில் இருக்கிற மொத்த காயை கொடுத்தாலுமே பத்தாது ஒரு ஊர்லேயே.
அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் அந்த பழக்கத்துக்கு வந்துடுவாங்க. எல்லாருக்கும் அதோட தேவைகள் புரிய வரும். எதுக்காக இது சாப்பிட்றோம் என்னன்றது தெரிய வரப்ப, நம்மளுக்கு அதோட முக்கியத்துவம் தெரிய வரப்ப தானாக அதோட மகசூல் கூடினாலும் அதனால் பாதிப்பு எதுவும் அடையாது. இப்போ நிறைய தகவல் சொன்னீங்கம்மா. இப்போ இந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் தோட்டத்தில் எல்லா வேலையும் பார்த்துச்சுங்க. இந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைக்கு போய் படுத்து கிடக்கிற பிள்ளைங்க, இல்லாட்டியே களை வெட்டுற போகிற பிள்ளைங்க. இந்த வேலை எப்படிம்மா உங்களுக்கு பழகுனீங்க? வந்து கற்றுக்கிட்டேங்கண்ணா, சொல்லி தந்தாங்க. உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்குது. இல்லை காய் பறிக்கிறது இதெல்லாம் கஷ்டமாக தான், ஏணி போடும்போது கஷ்டமாக இருக்கும். கீழே எல்லாம் நல்லா பறிச்சுக்கும். நல்லா பழகிட்டு வேற. இப்போ மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்தால் தான் வேலை கிடைக்கும். இங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பறிக்கும். அதனால தொடர்ந்து உங்களுக்கு வேலை இருக்கா? முன்னாடிலாம் ரெகுலராக இருந்துச்சுங்க. இப்போ தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. வேலை கிடைச்சிட்டே இருக்கு. எல்லா வேலையும் பழகிட்டேன். ரைட்டு, நல்லா இருக்கு இந்த வேலை. ரொம்ப சந்தோஷமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை வந்து காலேஜ் முடிச்சிருக்கு. விவசாய பணியிலேயே வந்து வேலை பார்த்துக்கிட்டு சும்மா இல்லாமல் இந்த வெள்ளரிக்காய் பறிக்க வந்திருக்கு. இங்கே எவ்வளோ நாள் நம்ம வேலை பார்க்குறீங்க? நான் இந்த கொஞ்ச நாள் வரேன், 6 மாதம். 6 மாதம் பார்க்குறீங்க. இப்போ இந்த விவசாயத்தை பார்த்துருப்பீங்களா? மற்ற விவசாயத்துக்காட்டில் இது கொஞ்சம் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை வெயில் அடிக்குதுன்னா காலையில் அதிகாலையில் வந்து வேலை செய்யலாம்ல. இப்போ 8 மணிக்கு வேலை தொடங்குறதுக்கு நீங்கள் 6 மணிக்கு வேலை செய்யலாம்ல. ஆமாம். வீட்டில் வேலை பார்க்குறதுனால இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. சாயந்தரம் நல்லாயிருக்கும். சாயங்காலம் நல்லா இருக்கும். சாயந்தரம் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எந்த உங்களுக்கு வந்து வேலை வந்து எளிமையாக இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது. ரைட்டு. இப்போ நாங்கள் வேறு தோட்டம் போடுறோம் எங்கள் பக்கத்தில். நீங்கள் வேலைக்கு கூப்பிட்டா வருவீங்களா? இங்கே ரெகுலராக செஞ்சுட்டு எப்படி அங்கிட்டு வருவாங்க? வரமாட்டாங்களா? உங்கள் ஓனருக்கு துரோகம் பண்ணவனா? நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு இன்னும் பழகிட்டு மற்றவங்களையும் பயன்படுத்தலாம்ல? பயன்படுத்தலாம். ரைட், ரொம்ப நன்றிங்கம்மா. அதெல்லாம் கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணல. அது மண்ணா நல்லா இருக்குங்களா? அதோட பார்த்துக்கிறோம், அவர் வரும்போது பார்த்துக்குவோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படித்தவங்க இன்ஜினியர்ஸு நிறையா கம்ப்யூட்டர் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியில் ஒரு படித்த இளைஞர்கள் ரொம்ப வெளி உலகம் தெரியாதவங்க வித்தியாசமான விவசாயம் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா நீங்கள் உதவி செய்வீங்களா? கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதில் ஒன்றும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஆர்வம், அதான் சொன்ன மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்வமும் உழைக்கணுன்ற ஒரு இது இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் அதை ஈஸியாக செய்யலாம். அவங்க யாராக இருந்தாலும் நாங்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கோம். ஏன்னா நாங்களும் போய் நிறைய இடத்துல நாங்களும் போய் கற்றுட்டு வந்தோம். எல்லாரும் தான் அந்த விவசாயம் வர்றப்ப நம்ம எல்லாரும் ஒருத்தவங்க கேட்டு தான் அந்த காலத்தில் வந்து விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க. அதுதான் இன்றைக்கும் நடக்குது. என்ன இப்போ வந்து டெக்னாலஜி இது பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று அனுபவபூர்வமாக என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டோன்னு எந்த ஒரு விவசாயம் சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் யாருக்கும் எல்லோரும் வர்றவங்களுக்கு சொல்லப்போனால் எல்லாரும் இன்னும் விவசாயம் எல்லாம் ஐடின்னு போன காலம் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவன் தான் பெரியவனா தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா விவசாயிங்கனாலே அவங்க எல்லாருக்கும் விவசாயமாக பண்ண வந்தேன்னு சொல்கிறாங்க. நான் எங்களையே சொன்னாங்க, நீங்கள் ஏன் படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டில் இருந்துட்டு ஏன் விவசாயம் பண்ண வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் விவசாயம் விவசாயி இழந்துட்டு போகிறான்றதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இழக்கிறான், அவனுக்கு எந்த இதுவும் இல்லைன்னு. அப்படி கிடையாது. எல்லாரும் அந்த கரெக்டான ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தி நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா எல்லாருமே விவசாயத்தை நல்லபடியாக முன்னேறி வரலாம். நம்ம நாடு முன்னேறும். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய தகவலை சேகரித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி ஒரு பின்தங்கிய பகுதியில், விழிப்புணர்வு இல்லாத பகுதியில், வறட்சி பகுதியில் இதை கட்டுமானத்தை நிறுவனம் செய்து அதை செயலாக்கம் செய்து வெற்றிகரமான ஒரு விவசாயியாக மாறியிருக்காங்க. நிறைய தகவலும் சொல்லியிருக்காங்க, உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. நேர்களே, இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம முன்பு சொன்னது போல் ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி நம்ம பகுதியில் தென்படுது. அதாவது பாப்பாவட்டி பகுதியில் மிகவும் வறட்சியான பகுதியில் பாலி ஹவுஸில் நிழல் குடிகளில் வெள்ளரிக்காய், அதாவது இதுவும் ஒரு வகை சாப்பிட்ற வெள்ளரிக்காய், ஏற்றுமதியான வெள்ளரிக்காயை சாகுபடி செய்து, அதுவும் பார்த்திங்கன்னா விவசாயி அவங்க பண்ணலை, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தம்பதிகள் அங்கே இருந்துக்கிட்டு அவங்க வந்து விவசாயத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சம்பாதித்த பணத்தை தங்கள் பாரம்பரிய நிலத்திலே முதலீடு செய்து அதுவும் இந்த பகுதி மக்களுக்காக வெற்றிகரமாக பண்ணணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி, தண்ணீர் பற்றாக்குறை ஒரு பக்கம், விலை இல்லாத நேரம் ஒரு பக்கம், ஆள் பற்றாக்குறை ஒரு பக்கம், இத்தனையும் சமாளித்து அதுக்காக ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளரி சாகுபடி. அந்த வெள்ளரி சாகுபடியும் நம்ம எதை சாதாரண முறையில் போட்டு எதை விட்டு இல்லாமல் இஸ்ரேலிய தொழில்நுட்பம்,
நம்மலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு மந்திரி தான் போவார், நம்ம நாட்டு விவசாயத்தை முன்னேற்றணும்ட்டு. நம்மலாம் பார்த்து ஏங்கிட்டு இருப்போம், அவர் ஒரு அறிக்கை விட்டு போயிடுவார். நம்மலாம் டிவியில் இதில் பார்ப்போம், நெதர்லாந்தில் இப்படி பண்ணுறாங்க, இஸ்ரேலில் இப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி தொழில்நுட்பம் வந்தால் நம்மளுக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்ற ஏக்கத்தில் தான் பார்த்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நமக்காக அங்கே போக முடியலைன்னாலும் நம்ம பகுதிக்கே இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தை இணையாக இங்கே கொண்டு வந்து இந்த சேர்நெட்டு பாலிஹவுஸ் பார்த்தீங்கன்னா கட்டுமான பணி, அதில் தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம், பிளாஸ்டிக் வலையில் பந்தல் கொடி படறதுக்கு, இப்படி எல்லா வகையிலையும் எந்த விதமான ஒரு இதுவுமே ஏதோ இந்த பந்தலுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் இந்த வேலையாட்களுக்கெல்லாம் அந்த வேலையை பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு நிரந்தரமான வேலை கொடுத்து இந்த சாகுபடி வெள்ளரி சாகுபடியை ஒரு தடவை போட்டு எதை முடிச்ச முடியல, அதை லாபகரமாக ஆக்கி மறுபடியும் 2 முறை 3 முறை இதை சாகுபடி செய்து அதை நம் பகுதி மக்களுக்காக கொண்டு வந்து இதோ நம் கண் முன்னால் லாபகரமான வெற்றிகரமான ஒரு விவசாய இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இதுவரைக்கும் பேட்டி அளித்தார்கள். அதே மாதிரி இளைஞர்களே, நீங்களும் படிச்சுட்டு சும்மா இல்லாமல் முதலீடு இல்லைன்னு கவலைப்பட வேணாம். அரசு வந்து நிறையா திட்டம் போடுது, நிறையா மானியம் திட்டம் போடுது. அரசை வந்து கடன் தள்ளுபடின்னு ஏங்காமல் அவங்க வந்து ஏதோ 30,000 40,000 தள்ளுபடி பண்ண நமக்கு என்னத்துக்காக போகுது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மானிய திட்டம் கொடுக்குறாங்க. அதுக்காக முறையான பயிற்சி எடுத்து முறையான ஒரு திட்ட அறிக்கையோடு போய் அணுகுனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கட்டுமான பணிக்கெல்லாம் வந்து மானியம் கொடுக்குறாங்க. 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் கூட தர்றாங்க. நமக்கு முதலீடு இல்லைன்னு கவலைப்பட வேணாம். அதுக்கு வந்து நம்ம முறையான பயிற்சி எடுத்திருந்தீங்கன்னா, ஆர்வம் இருந்தால் நீங்கள் அருகாமையில் இருக்கிற வங்கிகளை துணை கொண்டு அதுக்கு லோன் எடுத்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் முதலீடு போடணும், அதை கையில் இல்லைனாலும் ஆர்வம் மட்டும் முக்கியம். அதுவும் பண்ணிவிட்டு அரசும் வந்து மானிய திட்டங்களை போடுது. ஒரு பெரிய கட்டுமானத்தை பிரம்மாண்டமாக எழுப்பியிருக்காங்க. அவங்க வந்து ஆத்ம திருப்திக்காகவும் செய்கிறாங்க. லாபம் பண்ணோம்னா எத்தனையோ அவங்க முதலீடு பண்ணலாம், ஏதோ தொழில் பண்ணலாம், பிளாட்டில் பண்ணலாம். அது இல்லாமல் அவங்க பகுதியிலேயே அவங்க நிலத்திலே பாரம்பரிய நிலத்தில் வித்தியாசமான விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிஹவுஸில் வெள்ளரிக்காய் சாகுபடியை வெற்றிகரமாக பண்ணி அதை நமக்கு இதுவரைக்கும் காண்பித்தார்கள். நம்ம பகுதி இளைஞர்களுக்கும் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கெங்கேயோ யூடியூப்பில் இதில் போய் தேட வேணாம். நம்ம அருகாமையிலே பாப்பாவட்டி பக்கத்தில் வெள்ளக்காரப்பட்டியில் அந்த மலையடி வாரத்தில் போட்டிருக்காங்க. எப்போ வந்து தொடர்பு கொண்டால் எளிமையாக அவங்க பண்ணையை சுற்றி காமிப்பாங்க, சொல்லி தருவாங்க. நீங்களும் வந்து விவசாயத்தில் நான் ஆர்வமாக இருக்கேன்னு சொன்னால் பத்தாது, அதை வெற்றிகரமாக எப்படி பண்ணணும், எதை பண்ணணும் ஒரு முடிவோடு வந்து நம்ம அக்கம் பக்கத்தில் இப்படி வெற்றிகரமான விவசாயிகளை சந்தித்து ஒரு முடிவுக்கு வந்து அப்புறம் வந்து விவசாயம் பண்ண தொடங்குங்க. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் புதிய பாரதி தொலைக்காட்சியின் வாயிலாக உழவே தலை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை வணக்கம்.